ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் இன்னைக்கு காலையில போட்ட வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து குடுத்திருந்தீங்க. அந்த கமெண்ட் எல்லாமே என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஓப்பன் ஆன திருமலையோட ரூம் புக்கிங் ஒரு சிலருக்கு புக்கிங் ஆச்சு. நிறைய பேருக்கு எரர் வந்தது. எங்களால புக் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த தான் ரிப்பீட்டடா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நானுமே வந்து 2 ப்ரௌசர்ல 4 பேஜ ஓப்பன் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். லாகின் ஆனாலும் நமக்கு வந்து வர்ச்சுவல் கியூ இருந்தது. வர்ச்சுவல் கியூல சரி ஓகே. வர்ச்சுவல் கியூ கம்மியா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள கிடைச்சா லாகின் பண்ணி நம்ம புக் பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம புக்கிங் பேஜ செலக்ட் பண்ணி, நெக்ஸ்ட் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு, பேமெண்ட் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த எரர் வந்து அனேபிள் டூ புக் அந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் போச்சு. அந்த பேஜ்ல பார்த்தா நான் செலக்ட் ஆன டேட் மட்டும் எல்லோல வந்து ஷோ ஆச்சு. மீதி எல்லா டேட்டுமே வந்து நமக்கு ப்ளூல வந்து காட்டுச்சு. அதாவது ஓப்பன் ஆகாட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷோ ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நான் வந்து இன்னொரு பேஜ்ல லாகின் பண்ணிட்டு திரும்பியும் வர்ச்சுவல் கியூல போய் செக் பண்ணும்போது ஆப்லயும் சரி எனக்கு வெப்சைட்லயும் சரி ரெண்டுமே அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அந்த டைம்ல நிறைய பேர் போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணவங்க எங்களுக்கு அந்த மாதிரி எந்த எரருமே வரல, ஆனா நாங்க புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரை பண்ணிட்டு சேம் வந்து நம்ம வர்ச்சுவல் கியூ வெயிட் பண்ணிட்டு திரும்ப பேஜ் ஓப்பன் ஆகும்போது ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்பவும் நமக்கு சேம் அதே எரர் காட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னா பேஜ் வந்து லாக் அவுட் ஆயிருச்சு. திரும்ப லாகின் பண்ணலாம் அப்படின்னா ஓடிபி வரவே இல்ல. என்டர் பண்ணிட்டு நம்ம லாகின் சென்ட் ஓடிபி குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து அனேபிள் டூ ப்ராசஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ மே மாசம் 28ஆம் தேதிக்கு ஒரு ₹1000 ரூம் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ யாராவது தேவைன்னா புக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் வந்து ரூம் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. எமர்ஜென்சிக்கு வந்து புக் பண்ணிருவாங்க. அது அந்த நாள்ல அவங்க போ முடியல அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா, உடனே வந்து ரூம் வந்து கேன்சலேஷன் வந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு பேமெண்ட் எரர் பேஜே போகவே இல்ல. ஸோ அதுல எரர் வந்துச்சா வரலையா அப்படின்றதும் தெரியல. ஆனா நமக்கு பேமெண்ட்டே வந்து மூவ் ஆகவே இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து மே மாசத்துக்கும், ஜூன் மாசத்துக்கும் சேர்த்து அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணனால இந்த எரரா அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி புக் பண்ண முடியல. ₹100 ரூம் எப்பவுமே ஃபாஸ்டா தான் புக் ஆகும். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கவுண்டிங் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு செலக்ட் பண்ணி பேமெண்ட் போற வரைக்கும் பெரிய அளவுக்கு இஷ்யூ வந்து இருக்காது. ஆனா இன்னைக்கு வந்து பேமெண்ட் பேஜே எனக்கு போகல. பட் நிறைய பேர் ஆப்ல வந்து ஃப்ரீயா இருந்துச்சு புக் பண்ணேன்னு சொன்னீங்க. வெப்சைட்டும் ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஓகே. இன்னைக்கு ரூம் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்? ஸோ இன்னைக்கு என்னால ரூம் வந்து ஆன்லைன்ல திருமலையில புக் பண்ண முடியல. எனக்கு வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு? அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து போறதுக்கு இப்போ நீங்க ஒரு 15ஆம் தேதி தான் போறீங்க அப்படின்னா, அந்த 15ஆம் தேதிக்கு ஒரு 13, 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்லயே ஆகட்டும், வெப்சைட்லயே ஆகட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நைட் டைமுக்கு தான் மேக்ஸிமம் நிறைய பேர் ரூம் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு அவைலபிள் காட்டுச்சுன்னா உடனே போயிட்டு புக் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ₹300 தரிசன டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்க. திருமலைக்கு வந்து தரிசன டைமிங்க்கு மட்டும் போனா போதும். எனக்கு ஸ்டே பண்றதுக்கு, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு மே மாசத்துக்கும், ஜூன் மாசத்துக்கும் திருப்பதியோட அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ அதுல கூட நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா, மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அக்கமடேஷனா சீனிவாசமும், மாதவம் இது 2மே நமக்கு வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ். இங்க நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். நாங்க வந்து ட்ரெயின்ல தாங்க டிராவல் பண்றோம் அப்படின்றவங்க ட்ரெயினுக்கு பக்கத்திலேயே நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அக்கமடேஷன் அப்படின்னா விஷ்ணு நிவாசம். இதுல வந்து ஆஃப்லைன்லயே ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்தா கொடுப்பாங்க. பட் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். இதுவும் நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா நான் வந்து திருச்சானூர் போயிட்டு அங்க ஃப்ரெஷ் ஆகி சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் திருமலை போகலான்னு இருக்கேன் அப்படின்னா, திருச்சானூர் பத்மாவதி தாயார் அங்க பார்க்க போற இடத்துல தொலப்பா கார்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும். இந்த ரூம்ஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுவும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும். இல்ல எங்களுக்கு அடுத்த நாள் தான் தரிசனம் இருக்கு. முதல் நாள் நாங்க வந்து திருப்பதியில லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாம் போலான்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்றவங்களும் ரூம்ஸ் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கீழே நீங்க ஸ்டே பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகி எல்லாமே பண்ணிக்கிட்டு அன்னைக்கு டூரும் முடிச்சுட்டு அடுத்த நாள் நீங்க வந்து திருமலைக்கு போறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும். இது ரெண்டாவதா இருக்க ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, டைரக்டா போயிட்டு நம்ம ஆஃப்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்றது. இப்போ ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரூம்ஸ் வந்து நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் வந்து நமக்கு காலையில டைம்ல சிஆர் ஆஃபீஸ்ல மட்டும்தான் திருமலையில ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும். வேற எந்த பிளேஸுமே இப்போ ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் வந்து கிடையாது. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு டைரெக்டா எல்லாமே சிஆர் ஆஃபீஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டைரெக்டா போயிட்டு நீங்க காலையில 6 மணியா 7 மணியா எப்போ போறீங்களோ அங்க போய் லைன்ல நம்ம வெயிட் பண்ணோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கான
கன்ஃபர்மேஷன் எங்கே அலர்ட் ஆயிருக்கு அப்படின்ற மெசேஜ் வரும். நம்ம அங்கே போயிட்டு ஃபர்தராக நம்மளோட ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஆஃப்லைனில் வந்து 50 ரூபா ரூமு கூட கிடைக்கும், 100 ரூபா ரூமும் கிடைக்கும், 50 ரூபாவும் கிடைக்கும், 1000 ரூபாய் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு. போகிற வரைக்கும் நீங்கள் செக் பண்ணுங்க. ஆன்லைனில் கிடைக்கல அப்படின்னா ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, எனக்கு வந்து ஆஃப்லைனில் நாங்கள் வந்து அன்டைமுக்கு தான் ரீச் ஆகும், நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு தான் ரீச் ஆகும். அந்த டைம்லலாம் எங்களுக்கு எப்படி வந்து சிஆர் ஆஃபீஸில் அவைலபிள் இருந்தால் தானே கொடுப்பாங்க. சிஆர் ஆஃபீஸில் நைட்டு ஒரு 9:45 வரைக்கும் கூட சில டைம் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்தால் கொடுக்குறாங்க. ஓப்பனில் இருக்கும், பட் வந்து கவுண்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஆர்பி கவுண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம 24 ஹவர்ஸும் ரூம் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். டைமிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரூம்ஸ் மட்டும். ஸோ ஆஃப்லைனில் எடுக்கும்போது அங்கே அவைலபிள் இருந்தால் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வேற எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். திருமலையில் பிரைவேட் மடங்கள் வந்து நிறைய இருக்கு. அதுலேயே அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மடம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டேயும் இங்கே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெய்டு ரூமும் வந்து கிடைக்கும். நம்ம போற அன்னைக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு ரூம் வந்து ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். இதுவே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்கே இருக்கு. நமக்கு அது வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து அங்க பிரதர்ஷனம் இந்த மாதிரி போவீங்க, அவங்களுக்கு கூட இந்த இடம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் எந்த இடத்துல இருக்கு, என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேற இடங்கள் ஏதாவது இருக்கா நமக்கு புக் பண்றதுக்கு, இல்லைன்னா பிரைவேட்டா போய் ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஸ்டே அப்படின்றது மடங்கள் தான். ஸோ மடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டா போயிட்டு கேட்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் தான். அவைலபிள் இருந்தா கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில மடங்கள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சில இடங்கள்ல வந்து ரூம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ திருமலைக்கு போகக்கூடிய அந்த ஜீப் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜீப்ல ஏதோ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அந்த ஜீப் டிரைவர்ஸ் கூட பிரைவேட் மட்ஸ்ல வந்து ரூம்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இது முன்னாடி நம்மளோட நண்பர் ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம போய் டைரெக்டா கேட்டால் சில இடங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க மூலமா போகும்போது சில டைம் ரூம்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ முடியாத சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் ரூம்ஸ் எங்க கிடைக்கும்னா விஷ்ணு நிவாசமும் கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் கிடைக்கும். அங்கேயே அவைலபிள் இருந்தால் தான் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில ப்ராப்ளம் கிடையாதுங்க. பிரைவேட் ரூம்ஸ் கூட நம்ம ஆன்லைன்ல கூகுளில் சர்ச் பண்ணி நல்ல ரூம்ஸ் கூட வந்து புக் பண்ணிக்க முடியும். ட்ரெயின்ல போறவங்களுக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்கு, ஆன்லைன்லேயே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாகவும் போயிட்டு எடுக்கலாம். அதோட வீடியோவையும் நான் கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ரூம்ஸ் நிறைய இருக்கு. திருமலையில அப்படி எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் திருமலையில நமக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கூட காமன் ஹால்ஸ் வந்து இருக்கு. பிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க, மாதவ நிலையம். ஸோ இந்த மாதவ நிலையத்துல மொட்டை அடிக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். வீக் டேஸ்ல போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். ஸோ இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க யாத்ரா சதன், நெக்ஸ்ட் வந்து பத்மநாப நிலையம். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் அதே மாதிரி காமன் ஹால் இருக்கும், நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. உங்களோட அமௌண்ட் சப்போஸ் டெபிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். நேற்று 300 ரூபா தரிசனமே ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆனதும் நேற்றே வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கீழ் திருப்பதியில ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு சேஃபர் சைடுக்கு அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. வேற எந்த இன்ஃபர்மேஷனாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்க திருமலைக்கு போகும்போது நான் வந்து ரூம் கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன்ல இந்த இடத்துல தாங்க ஸ்டே பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மூலமா எனக்கு இந்த இடத்துல ஸ்டே பண்ண கிடைச்சது அப்படின்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.